வணக்கம். சிபிஎம் தமிழ் மீடியா சேனல் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசனை பற்றி நம்ம இந்த வீடியோவை நடத்தப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பாருங்கள். இந்திய சினிமாவிலும் சரி, உலக சினிமாவிலும் சரி, டாக்டர் பத்மஸ்ரீ கமலஹாசன் களத்தோ கண்ணம்மாவில் தொடங்கி 400க்கும் மேற்பட்ட படங்களை நடித்து தமிழ் சினிமா உலகில், இந்திய சினிமாவிலும் தனது திறமையை வளர்த்து கொண்டு சக நடிகர்களுடன் போட்டி போட்டு நடித்து கொண்டிருக்கும் பல விருதுகளுக்கு சொந்தக்காரனான ஒரே நடிகர் என்றால், அதிக விருதுகளை பெற்ற ஒரே நடிகர் என்றால் பத்மஸ்ரீ, அதாவது டாக்டர் கமலஹாசன் அவர்கள் சொல்வதில் மிகை அல்ல. ஏனென்றால் அவருடைய சினிமா கேரியர் வாழ்க்கை அப்படி இருந்திருக்கிறது. அவருடைய பயணம், இந்த பயணம் அவரை துன்பத்தில் துயரத்தில் வந்து சாதித்தாரா என்று நீங்கள் கேட்டால் அதுதான் இல்லை. அவருடைய சினிமா வாழ்க்கை எடுத்துக்கொண்டால், அவர் சினிமாவில் கால் பதித்ததே சில காமெடி கலந்த கதை. ஏனென்றால் அந்த காமெடி கலந்த கதை தன்னுடைய பள்ளி பருவ காலங்களிலே அவரை சுற்றித் திரியும் ஒரு பருவ காலங்களிலே போல் பல நாடகங்களில் செய்வது போல தன்னுடைய தோற்றமளிப்பதை அவரால் உணர முடிந்தது. அதற்கான விளைவுகள் தான் பரமக்குடியில் பிறந்து நம் சென்னை உலகத்தில் வந்து சினிமா உலகில் கால் பதித்து களத்தூர் கண்ணம்மாவில் தொடங்கி இன்னைக்கு இந்தியன் 2 வரைக்கும் பல 400க்கும் மேற்பட்ட சினிமா படங்களை தமிழ் சினிமா நடிகர்களின் மத்தியில் பல போட்டி போடும் சக நடிகர்கள் கூட போட்டி போட்டு இன்று வரைக்கும் போராடி வெற்றி பெற்று இன்னைக்கும் அவருடைய படங்கள் கடந்த விக்ரம் படத்தை கூட 600 கோடி மேல்கள் வசூலாக வேண்டிய சூழலுக்கு இன்னைக்கு கமலஹாசனின் படங்கள் இருக்கும் என்றால் அது மிகையல்ல. அப்படி அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய காலகட்டத்தில் இருந்த நடிகர்கள் எத்தனை பேர் பொழிந்தார்கள், எத்தனை பேர் படம் நடிக்காமல் ஒதுங்கினார்கள், எத்தனை பேர்கள் மறைந்தார்கள் என்பதற்கிடையில் கணக்கிடாத அளவிற்கு இருக்கிறது அவர்களின் பட்டியல். அந்த அளவுக்கு 80களில் நுழைந்த இவரின் வாழ்க்கை சினிமா பயணம், கதாநாயகனாக 80களில் நடித்து இன்னைக்கு அவர் கொடிகட்டு பறக்கும். இன்றும் அவர் வில்லன் தோற்றம் இல்லாமல் கதாநாயகன் உருவம் எடுத்து நடிப்பது அவ்வளோ சுலபமான காரியமா? இல்லை. சோசியல் மீடியாவில் அத்தனை சாதனைகளை சாதித்தவர்கள் இந்த உலகில் மிகச்சிறந்த ஒரு கலைஞர் என்பது நமக்கு மிகையல்ல. அந்த அளவுக்கு கமலஹாசனின் சினிமா வாழ்க்கையின் பயணம் இருந்திருக்கிறது. சினிமா வாழ்க்கையில் அவர் பணத்தால் கஷ்டப்படவில்லை, அவர் நடிப்பால் கஷ்டப்பட்டார் என்றால் அதுதான் உண்மை. பணத்தால் கஷ்டப்படுவதை அவர் வாழ்க்கையிலும், அவர் கெரியரிலும், அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலும் கிடையாது. சினிமா வாழ்க்கையால் கஷ்டப்பட்டதுதான் உண்மை. அப்படித்தான் இந்த சினிமா வாழ்க்கையில் அவருடைய தோற்றங்களும் செயல்பாடுகளும் இருந்திருக்கிறது என்பதற்கு நமக்கு விளக்கம் அளிக்கிறது. ஒரு மனித மேதை சினிமா வாழ்க்கையில் ஒரு சில படங்களால் நீங்கள் தூக்கி போட்டு பேசுவதில் எந்த விதத்தில் நியாயமும் கிடையாது, அநியாயம் என்பதை நான் சுட்டிக்காட்டி பேசுகிறேன். இந்த உலகில் சாதித்த சினிமா நடிகர்களில் கமலும் ஒருவர் என்றாலும் மிகையல்ல. இந்த உலகில் சாதித்த மிகச்சிறந்த நடிகர் என்றால் கமல் ஒருவர் மட்டும்தான். அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு தூய்மைகளை நமக்கு பார்த்திருக்கிறோம், கண்டு ரசித்திருக்கிறோம். அவருடைய படங்கள் பேசும், அவர் பேச மாட்டார் என்ற ஒரு நிகழ்ச்சிக்கு தள்ளப்பட்டவர் தான். இன்னைக்கு அரசியல் நூலகத்தில் நுழைந்த பிறகுதான் அவருடைய கெரியர் கொஞ்சம் மோசமான விஷயத்தில் தள்ளப்பட்டதுதான் வருத்தம் அளிக்கிறது. அதை விட்டு அரசியல் நுழையாத ஒரு மனிதர் அரசியலுக்கு வந்த காரணமும் பல விஷயங்களும் இருக்கிறது. ஆனால் அரசியல் வாழ்க்கை அவருக்கு தூய்மையான வெற்றியை கொடுக்காதது போதுதான் கமலஹாசன் சரிந்தார் என்பதற்கான விளக்கத்தை இன்னைக்கு மீடியாக்கள் அதை பேசிக்கொண்டே வருகிறது. எத்தனை காலங்கள் அவர் சாதித்து கொண்டு வந்தாலும் மாவட்டம் ஒரு மனிதனை நமக்கு சாதித்த காலங்களை கண்டு பெருமைப்படுங்கள். அவர் வீழ்ந்த காலங்களை நீங்கள் எடுத்துரைத்து பேசி நமக்கு எந்த விதமான பலன்களும் இல்லை. ஒரு மனிதனுக்கு இங்கே உலகில் வெற்றிகளும் தோல்விகளும் சகஜம். அதுபோல் ஒரு மனிதன் எப்போதும் வெற்றியில் இருப்பான் என்பதை நினைப்பதும் முட்டாள்தனம், அது மூட நம்பிக்கை என்பதை மீண்டும் நமக்கு கமல் வழியாக தெரிகிறது. கமலஹாசனை போல ஒரு நடிகரை நம் இந்திய சினிமா உருவாக்கியதை பெருமைப்படுங்கள். அவரை போன்ற ஒரு நடிகரை நீங்கள் சில படங்களை வைத்து நீங்கள் அவருடைய நெகட்டிவான விமர்சனங்களுக்கு தள்ளப்பட்டு பேசுவதில் மிகையாக இருக்காது என்பதை நான் நினைவாக சொல்கிறேன். ஆனால்
சில விஷயங்களில் அவரை நீங்கள் கோர்த்து கொண்டு பேசுகிறீர்கள். அவருடைய சில பண்பாடுபட்ட விஷயங்கள் இருக்கிறது. அதை தனிப்பட்ட கருத்தாக அவர் எதிர்கொள்வார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அவர் திமுக கட்சியில் கூட்டணி அமைத்திருக்கிறார் என்று நீங்கள் நக்கலும் நையாண்டியாக பேசிக் கொள்கிறீர்கள். இது கமலஹாசன் வாழ்க்கையில் மட்டுமல்ல, எத்தனை சினிமா நடிகர்களின் வாழ்க்கையிலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது அரசியலில் சகஜம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட மனிதரை நமக்கு கீழ்த்தரமாக பல யூடியூபர்கள் பேசிக்கொண்டிருப்பதை நம்ம கேட்பதனால்தான் நமக்கு அந்த கோபங்கள் எழுகிறது. அதை எழுச்சியாக மீண்டு கொண்டு உங்களிடம் பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த கமலஹாசன் வாழ்க்கை தொடர்ச்சியாக பல படங்கள் நடித்து பல விசித்திரமான பல நடிப்புகளை கொடுத்த படங்களை நமக்கு பேசாத படத்தில் பேசும் படம் என்று ஒரு தலைப்பை கொடுத்து அந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக கொடுத்த ஒரு நடிகர் என்றால் இந்திய சினிமாவில் கமலை தவிர வேற எந்த நடிகராக இருக்க முடியுமா? கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு நடிகர் தான் கமலஹாசன். அப்பேற்பட்ட மனிதனை வாழ்த்துவோம். புகழ்ச்சிகளை கண்டு பெருமைப்படுங்கள். அவருடைய சில விஷயங்களை நீங்கள் கீழ்த்தரமட்டமாக பேசாதீர்கள். நடிப்பிலும் சரி, இந்த உலகில் சாதித்த விஷயங்களிலும் சரி, மிக உயர்ந்த ஒரு மனிதர் என்று பாராட்டி அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு